அவர் இருக்கிறது போல நாம் இருக்க 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 நாம் அவராகவே, கடவுளாகவே, கிறிஸ்துவாகவே, ஆவியானவராகவே இந்த உலகத்தில் இருக்கிறோம். கிறிஸ்து சபைக்கு அவருடைய சரீரத்துக்கு தலையாய் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். தம்முடைய மிகுந்த அன்பினாலே, தயவினாலே, கிருபையினாலே, விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு கிரியினால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. நீதி வசனத்தில் பழக்குவித்தல் என்றால் முதலாவது அவருடைய இரக்கத்தையும் மிகுந்த அன்பையும் தயவையும், எப்பா நான் கிருபையினால் தான்ப்பா, விசுவாசத்தினால தான்ப்பா ரட்சிக்கப்பட்டப்பா, அதான் நீதியின் வசனத்தை பழக்குவித்தல். இயேசு என்ன சொன்னார்? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டுட்டோம். அவருடைய தயவுனால, இரக்கத்தினால, அன்பினால, கிருபையினால, குமாரன் வலியினால, இரத்தத்தினால ரட்சிக்கப்பட்டுட்டோம். என்னில் நிலைத்திருங்கள். உங்களோட கர்த்தர் இருக்கிறார். எப்படி? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். ஃபேவர் உங்களுக்கு கிரியை செஞ்சா உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, ஆனால் எல்லாவற்றையும் அவர் நடப்பிப்பார். உங்களை குறித்த தீர்மானத்தில் அவர் செயல்படுவார். அதுதான் ஃபேவர். 120 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தால் கண் பார்வை மங்கல, பலன் சரீர பலன் குன்றல. இதுதான் உங்களுக்கு எனக்கு ஃபேவரில் வர்ற ஆசீர்வாதம். செழிப்பு என்பது தேவனுடைய ஃபேவர். ஆனால் அந்த ஃபேவர் எப்படி வந்துச்சு? என்னுடைய மீறல் நிமித்தவர் காயப்பட்டார், என்னுடைய அக்கிரமத்தவர் நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. என்னுடைய தழும்புகளால் குணம். நம்ம பூவாசி இயேசு கிறிஸ்தையா, அவருடைய கண்களிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய தயவு இருக்கிறது. அதை வாசிங்க. சபையில் நீதியின் வசனத்தை பழக்குவித்தல். எபிரேயர்களே, அவர்கள் நீதியின் வசனத்தில் இரண்டாவது செய்தி, பழக்கம் இல்லாதபடியால் குழந்தைகளாய் இருக்கிறார்கள், பால் உண்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இங்கே 17 வருஷம் கிறிஸ்து பேசப்பட்டு வருகிறார். அவர் முடித்தது பேசப்பட்டு வருகிறது. புதிய உடன்படிக்கை பேசப்பட்டு வருகிறது. நீங்கள் யார்? உங்களுடையது என்ன? உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? உங்கள் விசுவாசத்தின் பலன் என்ன? உங்கள் வாயின் பலன் என்ன? உங்கள் மனதின் பலன் என்ன? அறுவடை என்ன என்று பேசப்பட்டு வருகிறது. ஆகவே இப்போ நீதியின் வசனத்தில் பழக்குவித்தல். இதை எழுதினது எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல். ஆகவே இந்த பவுலுடைய 2 வசனத்தை உங்களுக்கு நான் செய்திக்கு முன்பாக சொல்ல விரும்புகின்றேன், வாயிலேயே சொல்ல விரும்புகின்றேன். முதலாவது, பவுல் வசனத்தை எடுக்க வேண்டாம், வாயிலே சொல்லுவதை காதிலே கவனமாய் கேளுங்கள். ரொம்ப வசனத்தை செய்திக்குள் போகும்போது எடுக்க போகிறோம், பார்க்க போகிறோம், வாசிக்க போகிறோம், கேட்க போகிறோம். பவுல் கொலோசியர் 1 எந்த மனுஷனையும், சபையில் இருக்கிற எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள், அதாங்க பேசப்படுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி. பார்த்தீங்களா? அதான் ஒரு சபை போதகருடைய ரெவலேஷன் ப்ரீச்சிங் இங்கே பேசப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தும்படி அவரையே, கிறிஸ்துவையே அறிவித்து எல்லா நாணத்தோடும் புத்தியோடும் ப்ரீச் பண்ணுகிறோம்.
இதான் நீதியின் வசனத்தில் உங்களை என்னை பழக்குவிக்கிற அந்த ஃபால்ஸ் ரெவலேஷன். எந்த சபையில் கிறிஸ்துவுக்குள் என் மக்களை தேர்ந்தவனா நிறுத்தணும் என்ற எண்ணத்தோடு இயேசுவையே அறிவித்து எல்லா ஞானத்தோடும் அறிவோடும் புத்தியோடும் பிரசிக்கப்படுகிறதோ அந்த சபையில் அந்த மக்கள் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தப்படுகிறார்கள். ஒன்று. ரெண்டாவது வசனம் எடுக்க வேண்டாம். எபேசியர் 4 கவனிங்க. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக. அப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள சபை மக்களுக்குள்ள வளர்ச்சி என்று சொல்லும்போது கிறிஸ்துவை குறித்த அந்த வெளிச்சம், கிறிஸ்துவை குறித்த வசனம் எனக்குள்ள பலன் செய்ய நல்ல கவனிங்க. கிறிஸ்துவுக்குள் நான் வளர்கிறேன். கிறிஸ்துவுக்குள் இந்த வெளிச்சத்தில் வளர விசுவாசம் வளர்கிறது, தைரியம் வளர்கிறது, நம்பிக்கை வளர்கிறது. ஆகவே பவுல் எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்துவது கொலோசையிலே சொல்லுகிறார். சபை மக்களை கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க குழந்தையாய் அல்ல, வாலிபனாய் அல்ல, புருஷர்களாய். ஆமென். யோவான்ல 1 யோவான்ல வசனம் எடுக்க வேண்டாம். முதலாவது பிள்ளைகள் என்று சொல்லுகிறார், ஸ்டேஜ். அடுத்தது வாலிபர்கள் என்று சொல்லுகிறார், ஸ்டேஜ். அடுத்தது பிதாக்கள் என்று சொல்லுகிறார், ஸ்டேஜ். அப்போ சபையில் ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய பிள்ளைகள் என்ற நிலைமையிலிருந்து ஆவியில் வாலிபர்கள் என்ற நிலைமையிலிருந்து ஆவியில் பிதாக்களாய் எழுப்ப வேண்டும். அதுதான் நியூ கவர்னன்ட் சர்ச்சு. அந்த சபையை கொண்டுதான் தேவன் தம்முடைய புயத்தை விளங்க பண்ணுகிறார். அந்த சபையை கொண்டுதான் எபேசியர் 3 அதிகாரம் போடாதம்மா. எபேசியர் 3 துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும், அதாவது கவர்மெண்ட்டு, அதனுடைய அதிகாரிகள், தேசத்தில் இருக்கிற தலைவர்கள், இவர்களுக்கு தேவனுடைய எண்ணம் இருக்கிறது. அவர்களுக்கும் அவருடைய நாணத்தை கொண்டு துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் தம்முடைய அனந்த நாணத்தை, மேனிஃபோல்டு விஸ்டத்தை வெளிப்படுத்துவதுதான் சபையை குறித்து தேவனுடைய எண்ணம். ஆகவே சபை தேசத்தின் தலைவர்கள், அதிகாரிகள், மந்திரிகள், ராஜாக்களுக்கு மேலே நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று எபேசியர் 2 நாம் வாசிக்கிறோம். நாம் எங்கே உட்கார்ந்திருக்கிறோம்? உன்னதங்களிலே கிறிஸ்துவுடன் கூட உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறோம். என் சரீரம் இங்கே இருக்கிறது, ஆனால் என் ஆவியோ தேவனுக்கு அடுத்த காரியத்தில், கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியத்தில், அவரை மகிமைப்படுத்த வேண்டிய காரியத்தில் என் ஆவி இருக்க நான் ஆவியாகவே மாறுகிறேன். சரியா சொன்னால் கடவுளாக மாறுகிறேன். நான் சொல்கிற புரியுதா? என் ஆவி தேவனோடு இருக்க இயேசு பூமியில் இருந்தபோது சொன்னார், நானும் பிதாவை எப்படி இருக்கிறோம்? கீழே தான் இருந்தார். மேலே இருக்கிற பிதாவை குறித்து அங்கே சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அவருக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாகவே இருக்க விடலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய பிரசன்னத்துக்குள்ளேயே இருக்கிறேன். ஹலோ, எபிரேயர் 1, இவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையும் சொரூபமாய் இருந்து, பிதாவுடைய மகிமையின் பிரகாசம் பிதாவின் தன்மையின் சொரூபமாய் இருந்து,
அப்போ அவர் இருக்கிறது போல நாம் இருக்க 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 நாம் அவராகவே, கடவுளாகவே, கிறிஸ்துவாகவே, ஆவியானவராகவே இந்த உலகத்தில் இருக்கிறோம். பயப்படாதீங்க, வேதம் சொல்லுகிறதைத்தான் சொல்லுகிறேன். சங்கீதம் 92:1 82:1 போடாதமா. தேவன் தேவர்கள் நடுவே, தேவன் தேவர்கள் நடுவே இருக்கிறார். கடவுள் கடவுள் நடுவே இருக்கிறார். நம்ம நடுவில் இருக்கிறார். அவர் கடவுள், கடவுளாகிய நம் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் உங்களை கடவுள்னு ஒத்துக்கிறீங்க? இந்த கடவுள் என்ற அந்த நிலைமைக்கு வரணும்னா நீதியின் வசனத்தில் மக்களை பழக்குவிக்க வேண்டும். வாக்கா ஓஷி ரீகா. அப்போ வெளியே இருக்கிறது எல்லாம், வெளியே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, சபையில் போனாங்க. ஆனால் எதோட அரெஸ்ட் பண்ணிட்டான், சரியாக சொன்னால் சிறைப்படுத்திட்டான். இன் கிரைஸ்டோட ஞானஸ்நானத்தோட சிறைப்படுத்தி, அந்த போதகர்களை சிறைப்படுத்தி, அந்த போதகர்கள் மூலம் அந்த சபையில் மதம் போதிக்கப்படுகிறது, கிரியை போதிக்கப்படுகிறது, சரீரத்துக்கு அடுத்த காரியம் போதிக்கப்படுகிறது. ஆகவே அந்த போதகரும் சரி, அந்த சபை மக்களும் சரி, மாம்சமாகவே இருக்கிறார்கள். ஆவியிலே துவங்கின நீங்கள் இப்போது மாம்சத்தில் முடிவர போகிறீர்களோ என்று கலாத்திய சபைக்கு பவுல் எழுதுறதின் காரணம், அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, கிறிஸ்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, சுவிசேஷத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனால் மறுபடியும் பேக் அடிச்சிட்டாங்க. அவர்களைத்தான் ரிலிஜனுக்கு பேக் அடிச்சிட்டாங்க. அவர்களைத்தான் இப்போ ஆவியில் துவங்கினீங்களே, நீங்கள் ஆவியில் துவங்கினீங்க, ஆவியே இப்போ மாம்சத்தில் முடிக்க போகிறீர்களோ? அப்போ ஆவியில் ஆண்டவர் துவக்கினார், இப்போது மாம்சத்தில் ரிலிஜன் தான் மாம்சம். இப்போது மாம்சத்துக்குள்ள வந்துட்டாங்க. எப்பா என்னப்பா மாம்சத்தில் தான் நீங்கள் முடிக்க போகிறீங்களோ? அப்பா நல்லா கவனிங்க, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அப்போ மாம்சத்திலேயே அவன் கடைசி வரைக்கும் அந்த சபையை நடத்தி, அந்த பூதகர்களோட அந்த பாஸ்டரோட மக்களும் இப்போ நான் சொன்ன நிலைமையில் அவங்க ஆவியில் துவங்கி இப்போ மாம்சத்திலேயே இருக்கிறாங்கன்னா, பெரிய கூட்டம் என்ன ஆவியிலே துவங்கலை. நான் 1969 ரட்சிக்கப்பட்டேன். நானும் அப்போ ஆவியிலே துவங்கலை. ஏன்னா அப்போ ரிலிஜன் தான் சபையை பெரிய அளவு பேலன்ஸ் செய்து கொண்டிருந்தது. நானும் அந்த பிரசங்கத்தை தான் கேட்டேன். என்ன செய்யணும்? உன்னை வெறுக்கணும், என்ன செய்யணும்? உன்னை வெறுக்கணும், அதை விடணும், இதை விடணும், பிரதிஷ்டை பண்ணணும், அப்படி என்று சொல்லி அந்த போதனையை தான் நானும் செய்து வந்தேன். ஏனென்றால் நான் கேட்டது அந்த போதனை. ஆனால் கர்த்தரோ என் மேலே மிகுந்த அன்பினாலே என்னை வைத்த தீர்மானத்தை அவர் நிறைவேற்ற என்னை மாம்சத்திலிருந்து ஆவிக்கு கொண்டு வந்தார். என் ஆவியின் துவக்கம் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற அந்த ரெவலேஷனை நான் புரியும்படி செய்தார். 17 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த புரிதலில் ஆவியானவர் என்னை கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்குள்ளே வளர்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவே எனக்குள் இருக்கிற வெளிச்சத்தை உங்களுக்கு ஆவியானவர் கொடுத்து உங்களையும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வருகிறார். மறுபடியும் சொல்கின்றேன், பிள்ளைகள், வாலிபர்கள், பிதாக்கள், 1 யோவானிலே எழுதியிருக்கிறார், பிள்ளைகளே, வாலிபர்களே, பிதாக்களே. அப்போ சபை மக்களை என்னவாய் கொண்டு வரணும்னு கேட்பேன்.
பிதான்னா யார்? மேலே இருக்கிறார் பாருங்க, அவர் தான் பிதா. கடவுள் யார்? மேலே இருக்கிறார் பாருங்க, அவர் தான் கடவுள். இரட்சகர் யார்? இயேசு கிறிஸ்து இரட்சகர். துணையாளர் யார்? உதவியாளர் யார்? தேற்றரவாளர் யார்? என்னை குறித்து வைராக்கிய வாஞ்சமாய் இருக்கிறவர் யார்? எனக்கான அட்வொகேட்டு ஆறு யாரு? என் பலவீனத்தில் உதவி செய்கிறவர் யாரு? எனக்குள் இருந்து தேவ சித்தத்தின்படி வேண்டுதல் செய்கிறவர் யாரு? என்னை குறித்த தீர்மானங்களை அறிந்தவராய் வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவர் யாரு? அவர்தான் ஹோலி ஸ்பிரிட். பிதா என்னுடைய கடவுளாக இருக்கிறார். பிதா என் கடவுள் மாத்திரமல்ல, பிதா என்னுடைய டாடியாக இருக்கிறார். பிதா என்னுடைய டாடி என்று சொல்வதை விட பிதா என்னிலே அன்புள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்து 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 நம்ம சபைக்கு, கிறிஸ்து சபைக்கு அது அவருடைய சரீரத்துக்கு தலையாய் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து அஸ்திவாரமாய் சொல்லுங்க இருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து கொலோசியர்ல 3 எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும், இந்த வெளிச்சத்தில் உள்ள எல்லாருக்கும் எல்லாவுமாய் இருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்வது இல்லை என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டிகள் பிரயாசம் விருதா. நம்மளை எங்கே கொண்டு வந்துட்டாரு? எப்பா நீங்கள் தான் போயிடலாம், நான் இனிமேல் சோத்திரம் பண்ணிக்கிட்டு ரிலாக்ஸாக இருந்துக்கிட்டு, ரிலாக்ஸ்னால் தேவ பிரசன்னத்தை அந்த சென்ஸ் பண்ணுங்கன்னா இருக்கு. சோம்பேறியா இல்லை. சோம்பேறி இந்த கையில் எடுத்ததை கூட வாயில் போட மாட்டானா. அப்படி இல்லை. அவ்வளோ நான் சொல்கிறது ரிலாக்ஸ்னா ரெஸ்ட்டு. எங்கே ரெஸ்ட்டு? என் ஆத்துமாவில் ரெஸ்ட்டு. எதில் ரெஸ்ட்டு? வார்த்தையில், வாக்குத்தத்தங்களில், சிலுவையில், இரத்தத்தில் அவர் செஞ்சு முடித்ததுக்குள்ளே என் எண்ணத்தை வைத்து என் ஆவியாக இருக்கிற டாடியோட ஒவ்வொரு நாளும் காலையில் இணைச்சி let your beginning with Daddy God every day morning. ஏர்லி மார்னிங் என்று சொல்ல மாட்டேன். நீங்கள் எந்திரிப்பதுதான் உங்கள் மார்னிங். ஆனால் நீங்கள் படுக்கும்போது கர்த்தாவே என்னை எழுப்புங்க, வேலைக்கு போகணுன்னு எழுப்புங்கன்னு சொல்லாதீங்க. முந்திலாம் ட்ரெயினை பிடிக்கணும், ஃப்ளைட்டுக்கு போகணுன்னா என்ன வைப்போம்? அலாரம் வைப்போம். அதெல்லாம் நான் சொல்லலை. கர்த்தாவே நான் எந்திரிச்சு கொஞ்சம் உங்களோட உறவாடிட்டு தான் நான் வேலையை ஆரம்பிக்கணும், அதற்காக எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்து அவர் எழுப்ப கொஞ்ச நேரம் அவர் முகத்தை பார்க்க உங்கள் வாயிலிருந்து அவரை சொல்ல, வார்த்தையை சொல்ல, தேவன் தருகிற வார்த்தைகளை சொல்ல, இப்படியாய் நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் இதை உங்களுக்கு பழக்கமாயாக்கிக் கொள்வீர்களே. ஆனால் சபை நீதியின் வசனத்தை பழக்குதல், இது உங்களுக்கு டெய்லி ரொட்டேஷன் பழக்கமாக ஆக்கிக்கொள்வீர்களே. ஆனால் உங்களை அறியாதபடி உங்களுக்கு மறுரூபம் ஏற்படும். உங்களை அறியாதபடி பிள்ளை என்ற நிலைமையிலிருந்து வாலிபர்கள் ஆவீர்கள். நீங்கள் வாலிபர்களாகவே இருக்க மாட்டீர்கள். வாலிபர்கள் என்ற நிலைமையிலிருந்து பிதாக்கள் ஆவீர்கள். ஆகவே நீங்களும் நானும் இந்த ஆராதனையில் நான் பெருமையாய் சொல்கின்றேன், ஆவியானவர் நம்முடைய சபையை என்னை எப்படி பிதாவா மாற்றினாரோ அதே போல உங்கள் எல்லாரையும் ஆவியானவர் பிள்ளைகளாய் அல்ல, ஆவியானவர் வாலிபர்களாய் அல்ல, ஆவியானவர் உங்களை பிதாக்களாய் மாற்ற ஆவியானவர் உதவியை நாடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஃபஸ்ட்டு மழை ஓஞ்சு முடிச்சிருச்சு, வசன மழை. ஆவியானவர் வார்த்தை மழை.
ஆவியானுடைய காற்று, ஆவியானுடைய அந்த கிறிஸ்துவின் ஜீவன். இப்போ ஃபஸ்ட்டு அடித்து இப்போ அடுத்ததுக்கு டீச்சிங் போக போகிறேன். டீச்சிங் எனக்கு 26 ஃபேவரை யாரெல்லாம் புரிஞ்சுங்களோ, இன்னும் நீங்கள் அந்த அந்த உங்கள் டிவியில் இந்த நியாயப்பிரமாணக்காரெல்லாம் பேசுகிறான் பாருங்கள், உங்கள் செல்ஃபோனில் நியாயப்பிரமாணக்காரெல்லாம் பேசுகிறான் பாருங்கள், அவன் ஜெபம் நடத்துகிறான் பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் பிள்ளைகளெல்லாம் இருக்கிறீங்க. இந்த சபையில் பேசின வசனம் உங்களுக்குள்ள பேலன்ஸ் செஞ்சு நீங்கள் வாலிபர்களாக மாறலை, நீங்கள் பிதாக்களாக மாறலை. பவுல் இன்னொன்று சொல்கிறார், 10,000 பாஸ்டர் இருக்கிறாங்களாம், 10,000 டீச்சர் இருக்கிறாங்களாம். அந்த 10,000 டீச்சரில் ஒரு தகப்பன் இல்லை. 10,000 சபை இருக்கியா சென்னையில்? 10,000 சபையில் தகப்பன் இல்லை, அந்த சபைக்கு தகப்பன் இல்லை. அப்போ தகப்பன் தாய், தகப்பன் யார்? டாடி. தாய் யார்? ஹோலி ஸ்பிரிட். ஏன் தாய் என்று சொன்னேன் என்றால், தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ரெண்டாவது, ஹோலி மரியாள் பெக்கல, ஹோலி ஸ்பிரிட் தான் பெற்றெடுத்தார். அப்போ ஹோலி ஸ்பிரிட் இயேசுவை உலகத்துக்கு பெற்றெடுத்த தாய், உங்களை தேற்றுகிற தாய். ஆமென். ஆகவே தகப்பன் 10,000 சபை சென்னையில் இருக்குன்னா, அந்த 10,000 சபைக்கு தகப்பனாக இல்லை, அந்த மக்கள் என்னவா இருக்கிறாங்க? ஆர்ஃபன் அல்லது தாய் தகப்பன் இல்லாத அனாதையாக இருக்கிறார்கள். இது சத்தியம், இது உண்மை, இது ரெவலேஷன். ஹலோ, நீங்கள் தகப்பன்கிட்ட இருக்கிறீங்க. நான் தான் தகப்பேன், மேலே ஒரு தகப்பேன். 10,000 போதகர்கள் ஒரு தகப்பன் இல்லைன்னு தான் சொல்கிறான். அது கூட இல்லையா? கர்த்தர் என்ன தகப்பனா உங்களுக்கு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு இந்த நீதியின் வசனத்தில் பழக்குவித்தலில் தயவை உங்களுக்கு ஃபுல்லாக தயவை தான் காமிக்க போகிறேன். ஃபேவர் சொல்லுங்க, ஃபேவர், தயவு. இயேசுவின் பலிக்குள்ளே வேதத்தில் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் எழுதியிருக்கிற தயவு, அந்த தயவினால் உண்டான ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், உயர்வுகள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், பாதுகாப்புகள், மேன்மைகள் எல்லாவற்றுக்கும் நான் இப்பொழுது டாடி உம்முடைய தயவை உம்முடைய குமாரனுக்குள்ளே வெளிப்படுத்தி என்னில் அன்பு கூர்ந்தபடியால் அந்த தயவுக்குள்ளே இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டு இயேசுவின் சரீரம் பிற்கப்பட்டபடியால் அந்த தயவுக்குள்ளே என்று இருக்கிற பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நான் கேட்க போகிறேன். மேபி 2026 or before the end of this year 2025, இப்போது கேட்கிற தயவின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாயிருங்கள். எனி டைம். தம்பி இங்கே வாங்க. இவ்வளோ இங்கே இல்லை, கிட்டார் தம்பி கொஞ்சம் அப்படி திரும்புங்க. இல்லை அப்படியே இருக்கு. தயவு என்ன உங்களை அடிக்க போகிறேன். தயவு என்ன ஆக போகுதுன்னா, உங்களை ஹிட் பண்ண போகிறது. போங்க, தயவு உங்களை என்ன பண்ண போகுது? இடித்து முன்னால் தள்ளி மேலே பறக்க வச்சு
உங்களை தேடி ஆசீர்வாதம் வர, உங்கள் அட்ரஸில் தேடி மனுஷி வர, ராஜாக்கள் வர, உங்களுக்கு ப்ரொமோஷன் வர, உங்களுக்கு அனுகூலமான கதவுகள் திறக்கப்பட, வானங்கள் திறக்கப்பட, த கிரேட் ஃபேவர் ஆஃப் காடை உங்கள் மேலே பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் நான் டெக்ளரேஷன் பண்ணுகிறேன். எங்க பத்தாதுங்க. ஏ ஏ ஏ ஏ ஓ காசி ஊரேக்கா ஓ காசி. உங்களை யார் நிறுத்த சொன்னது? ஃபேவருக்கு 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 ஃபேவர் 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 26 இயர் ஆஃப் ஃபேவர்னு சொல்ல மாட்டேன். இன்னும் அதுக்கான அந்த செய்தியெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போயே கர்த்தர் ஃபேவர் உங்களுக்கு பேசுகிறாரு, ஃபேவர் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இன்றைக்கி முதல்ல எபேசியர், இன்றைக்கி ரொம்ப நேரம் பேச போகிறேன். வாரம் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் 10:45 முடிச்சிடுறேன். இன்றைக்கி உங்களுக்கு 11:15 தான் முடிக்க போகிறேன். ஹலோ, I have laughter. எபேசியர் 1ஆம் அதிகாரம் துவக்கத்தை பார்ப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபேசியர் 2:6 போடுமா? எல்லாரும் வாசிங்க வாய் திறந்து. கிறிஸ்து இயேசுவுக்கு உள் நிப்பாட்டுங்க. அதான் மெயினு. கிறிஸ்துவுக்குள், இன் கிரைஸ்ட், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் பிதா இப்படி சொல்லுங்க, நம்மிடத்தில் என்னிடத்தில் வைத்த தயவினாலே அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக. நெக்ஸ்ட் போடுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தார். மறுபடியும் 6 போடுமா? இப்போ அதை மட்டும் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் என்னிடத்தில் வைத்த தயவினாலே. அந்த தயவினாலே 8 போடுமா? 8 வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய. இதுவும் தயவு தான். அந்த தயவு, கிருபை, ஈவு எல்லாம் ஒரே அர்த்தம், எல்லாம் ஒரே வார்த்தை. இப்போ அந்த தயவுனால, பிதா நம்மிடத்தில் வைத்த அன்பினால், இன்னும் எபேசியரில் இன்னொரு வார்த்தையை, எபேசியர் 2:4 போடுமா? 2:4 வார்த்தையை புரிங்க, வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, தயவினாலே, கிருபையினாலே, விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு கிரியினால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. அப்போ நம்ம துவக்கமே ஃபேவர், அவருடைய இரக்கம், அவருடைய மிகுந்த அன்பு, கிருபை. எங்கே? உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்தார். அங்கே ஒரு வார்த்தை பார்க்குறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்போ நீதியின் வசனத்தில் பழக்குவித்தல் என்றால் ஒரு வசனத்தை வாசித்து அதுக்கு நம்ம போக போகிறோம். போன வாரம் எந்த வசனம் வாசித்தோம்? யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2 வசனத்தை பார்த்துட்டோம். இப்போ நேரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். 4ஆம் வசனத்தை போடுமா? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில். வேறு ஒன்றுமே சொல்லலை. நீதியின் வசனத்தில் பழக்குவித்தல் என்றால் முதலாவது அவருடைய இரக்கத்தையும் மிகுந்த அன்பையும்
தயவையும், எப்பா நான் கிருபையினால் தான்ப்பா, விசுவாசத்தினால தான்ப்பா ரட்சிக்கப்பட்டப்பா, அதான் நீதியின் வசனத்தை பழக்குவித்தல். இந்த யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு சீஷர்களுக்கு சொன்னது, யோவான் 13, 14, 15, 16, 14, 17 சீஷர்களுக்கு மட்டும் இயேசு போதித்த வசனம். அங்கே மத தலைவர்களும் இல்லை, அங்கே ஹீலிங்கும் நடக்கலை, அங்கே அற்புதமும் நடக்கலை. இது 5 அதிகாரமும் சீஷர்களோட கர்த்தர் பேசி ஆயத்தப்படுத்துகிறார். அடுத்தபடி அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு வேற யாருக்கும் தன்னை காண்பிக்கலை. 40 days தன்னை உயிரோடு இருக்கிறவராய் அவங்களுக்கு காண்பித்து தேவ ராஜ்யத்தை குறித்து அவங்களுக்கு பேசினார். இதுதான் நீதியின் வசனத்தில் பழக்குவித்தல். ஓகே, இயேசு என்ன சொன்னார்? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டுட்டோம். அவருடைய தயவுனால, இரக்கத்தினால, அன்பினால, கிருபையினால, குமாரன் பலியினால, இரத்தத்தினால ரட்சிக்கப்பட்டுட்டோம். என்னில் நிலைத்திருங்கள். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். இப்போ அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 42, 43 போடுமா? 42, 43 வாசிங்க. அவர்கள் யூதருடைய ஜெபாலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டுமென்று புறஜாதியார் வேறு யூதர் ஜபாலயத்தில் புறஜாதியார்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்த வசனம் போடுமா? நெக்ஸ்ட். ஜபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தை அமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றுகிறார்கள். அவர்களுடன் இவர்கள் பேசி, யாரோடு? யூதர்களோட, தேவ பக்தியுள்ள யூதரோட பவுல் பேசி. ஆசிங்க, தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருங்கள் என்று அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். இப்போ நீங்கள்லாம் யூதர்கள் இப்போ அந்த பிரசங்கத்தை கேட்டாங்க, அவளை தொட ஆரம்பிச்சிருச்சு. இவங்க அடுத்த இடத்துக்கு போகணும். இப்போ என்ன சொல்லிட்டு போகிறாங்க? எப்பா, தேவனுடைய கிருபையிலே என்ன கொண்டிருங்கள்? நிலை கொண்டிருங்கள். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டு இருங்கள் என்று சொன்னான். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ஆகவே நாம் இப்போ பெரிய ஃபேவரை உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது ஃபவுண்டேஷன் போடுறேன். இந்த கிருபை விசுவாசம் ஃபவுண்டேஷன். பிதாவுடைய மிகுந்த இரக்கம் அன்பு ஃபவுண்டேஷன். பிதா முந்தி அன்பு கூர்ந்தது ஃபவுண்டேஷன். அவருடைய தயவினாலே ஃபவுண்டேஷன். எபேசியர் 2 வாசித்தோம். இதை ஃபவுண்டேஷன் போடுறேன். இப்போ நீங்கள் கிருபையிலே நிலை கொண்டிருங்க, கிரியைக்கு போயிடாத. பேசாமல் கிருபைன்னு சொன்னாவே போதும், உனக்கு எல்லாம் நடக்கும். கிருபையில் நிலை கொண்டிருங்கள். ஓகே, அப்போஸ்தலர் 14, அப்போஸ்தலர் 14, 21, 22 வாசிங்க. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசர் ஆயிட்டாங்க. சீசருக்கு சொன்ன வார்த்தை வாசிங்க. லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகாவுக்கும் திரும்பி வந்து சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில், பார்த்தீங்களா, சீசனானா போதாதே, விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். சீசனானா போதாது, கிருபையில் நிலைத்திருக்கணும். ஆமென். பால்ஸ் ரெவலேஷன் சொல்லுங்க. நான் சீசனானா போதாது, நான் கிருபையில் நிலைத்திருக்கணும். பவுல் சொல்கிறாரு, அப்படி நிலைத்திருக்க ஆவியானவரே
உதவி செய்யுங்க. நான் விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஆவியானவரே உதவி செய்யுங்க. இந்த 2 தாங்க உங்களுக்கு எல்லா வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் ஃபவுண்டேஷன். இந்த 2க்குள்ள தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கிறது என்பது தான் இங்கே பேசப்படுகிற கிரேஸ் ரெவலேஷன், பால்ஸ் ரெவலேஷன், நியூ கவனன்ட் ரெவலேஷன். ஆமென். இந்த 2 தான். இப்போ ஃபேவருக்கு போவோமா? வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து சொல்லுங்கள், ஃபேவருக்கு போவோமா அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ரொம்ப ஃபேவரை குறித்து பாஸ்டர் நமக்கு என்ன சொல்ல மாட்டேறீங்க? ஏம்மா பின்னால் வாங்கப்பா, இன்றைக்கி ரொம்ப பைபிளில் எழுதியிருக்கிற இது பத்தாது. நீங்கள் சத்தமே கேட்கல. ஏப்பா பிரதர் சிஸ்டர், பின்னால் இருக்கிற பாயில் இருக்கிறவங்க உட்காந்து இருக்கிறவங்க உங்களோட பாயினே பேர் வச்சாச்சு. ஆடியோ வீடியோ சொன்னதே மறந்து போட. இன்னைக்கு பாஸ்ட் தேவனுடைய தயவை ரொம்ப வசனத்தை காமிக்க போகிறாரு. அந்த வசனத்தை எல்லாம் நான் விசுவாசித்து அந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் அனுபவிக்கணும். பாஸ்டருக்கு சாட்சி சொல்லணும், பாஸ்டருக்கு சோத்திரகாணி கொடுக்கணும். எனக்கு கொடுக்கல, கர்த்தருக்கு. கர்த்தர் கொடுக்குறதா எனக்கு கொடுக்குறீங்க. அவருக்கு நேரம் அப்படி கொடுத்துருவீங்களா என்ன? எங்களை தான் வச்சுக்கிறாரு. எங்களை வாங்குறதுக்கு வச்சுக்கிறாரு, உன்னை கொடுக்கறதுக்கு வச்சுக்கிறாரு. வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கறது பாக்கியம். நீ கொடுத்தா பாக்கியவான். ஓகே, அங்கே போயிடுறேன், ஃபேவருக்கு போயிடுறேன். ஹல்லேலூயா. ஓ, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2, 3, 4. ஆதியாகமம் 39, 2, 3, 4 வாசிப்போமா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனுடைய இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில். ஐயா, அவன் அடிமையாய், வசனம் அடிமையாய் இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். ஆனால் இப்போ அவன் அடிமையாய் இல்லை, இவனோடு இருக்கிறதா அந்த எஜமான் பார்த்துட்டான். போத்திபாரு பார்த்துட்டான். அவனை பார்க்க வச்சது டாடி. இவனுக்கு வச்சதை நிறைவேற்ற, எப்பா இவனை நான் உனக்கு ஆசீர்வாதமாக கொண்டு வந்திருக்கிறேன். நீ அடிமையாக வாங்கின, ஆனால் இவனை உனக்கு நான் மாஸ்டராக எஜமானாக கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவனோட பேச ஆரம்பித்தார். ஆகவே யோசேப்பிடத்தில் போர்த்திபார் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நீ தான் விசாரிக்கணும். எனக்கு நெக்ஸ்ட்டு விசாரிக்கணும். தனக்கு உண்டான யாவற்றையும், எப்பா வீட்டுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ பார்த்துக்க, நீ தான் பாஸ். இதுதான் ஃபேவர்ன்ற, இதுதான் ஃபேவர்ன்ற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதாவது உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க இப்படி பார்க்கணுன்ற. பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்கள் பார்ட்னர் இப்படி பார்க்கணும் அப்படின்ற. இப்படி பார்த்துட்டாவே
அந்த தயவுக்குள்ள யோசேப்புக்கு என்னெல்லாம் கிடைச்சிச்சோ அது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதான் தயவின் ஆரம்பம். இன்னும் ரொம்ப ஃபேவர் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுதான் தயவின் ஆரம்பத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். எத்தனை பேர் தயவை விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கும் காட் ஃபேவர் பண்ணி இப்படி செய்வார் என்று விசுவாசிக்கிறீங்க. உங்களோடு கர்த்தர் இருக்கிறாருங்க, சந்தேகப்படாதீங்க. உங்களோட கர்த்தர் இருக்கிறார். எப்படி? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். இயேசு சொன்னபோது, ஐயா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், இன்னைக்கு துவங்குச்சா, இன்னைக்கு முழுவதும் என்னோடு கூட இருக்கிறார். நான் வீட்டில் இருக்கும்போது இருக்கிறார், பட்டணத்தில் இருக்கும்போதும் இருக்கிறார், போகும்போதும் இருக்கிறார், வரத்தும் போதும் வரும்போதும் இருக்கிறார், நைட்டு படுக்கிற வரைக்கும் இருக்கிறார். அதான் அந்த வார்த்தை. நீங்கள் அந்த வார்த்தையை தான் புரிஞ்சு அதை விளங்கிக்கிட்டாவே ரொம்ப போல்டாக இருப்பீங்க. உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களிலும் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். இன்று என்னோடு கூட இருக்கிறார். காலையில் சொல்லுங்கள், உங்களோடு கூட இருக்கிறத சொல்லுங்கள். ஆமென். ஓகே. அடுத்தது இவனுக்கு வந்த ஃபேவரை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 38, 39, 40 ஃபேவர். வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பாருங்க, ஏன்னா எல்லாத்தையும் கூப்பிட்றான், ஒருத்தனுக்கும் சொல்ல தெரியல. இவன் சிறைச்சாலையிலிருந்து இப்போ அரண்மனைக்கு அழைத்து வரப்பட போகின்றான். இவனுக்கு என்னதான் நடக்குதுன்னா தெரியல. என்னடா ராஜா அரண்மனைக்கு என்ன கூட்டிகிட்டு போகிறாங்களே, சவரம் பண்ணி ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்களே, என்ன நடக்கிறதுன்னு தெரியல. ஃபேவர் உங்களுக்கு கிரியை செஞ்சால் உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் அவர் நடப்பிப்பார். உங்களை குறித்த தீர்மானத்தில் அவர் செயல்படுவார். அதுதான் ஃபேவர். 39 வாசிங்க. பின்பு பார்வோம் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ளவன் வேறொருவன். ஐயா, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால். இங்கே வெளிப்பாடு தான் உங்களுக்கு பேசப்படுகிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே வெளிப்பாடு பேசப்படுகிறது. தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. அடுத்து, நீ என் அரண்மனைக்கு முதல்ல பார்வோன் வீட்டுக்கு அதிகாரியாக போனால், இப்போது பார்வோனுடைய அரண்மனைக்கு நீ அதிகாரியாய் இருப்பாய். இதுதான் ஃபேவர். வாசிங்க. உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். போர்த்திபார் என்ன பண்ணா, தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் கொடுத்துட்டான். பார்வோன் சொல்கிறான், எப்பா நான் சிங்காசனத்தில் மட்டும்தான் உன்னில் பெரியவனாக இருப்பேன். ஆனால் இந்த எகிப்துக்கு கீழே இருக்கிற மந்திரிகள், அதிகாரிகள், தலைவர்கள், சாஸ்திரிகள் எல்லாம் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு நீ பெரியவனாக இருக்க. இந்த ஃபேவர்
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஃபேவர்? உங்களை பாச எனக்கு வயசாகி போச்சு, இப்படியே இருந்துட்டு போயிடுன்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் தான் உனக்கு ஃபேவர் வரப்போகுது. ஏங்க ஹலோ, மோசே எத்தனை வயசில் கூப்பிட்டார் ஊழியத்துக்கு? 80 வயசில் சிஸ்டர். 80 வயசில் தான் பார்வோன்ட்ட அனுப்புகிறாரு. அப்போ தான் ஊழியமாக ஆரம்பிச்சு. இங்கே யாரும் 80 வயசு இருக்கிறீங்களா? 120 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தால் கண் பார்வை மங்கலை, பலன் சரீர பலன் குன்றலை. இதுதான் உங்களுக்கு எனக்கு ஃபேவரில் வர்ற ஆசீர்வாதம், ஃபேவரில் வர்ற சரீரத்துக்கு அடுத்த பலன். பாஷா நீங்கள் கண்ணாடி போட்டுருக்குங்களே அப்பா, அதெல்லாம் நீ பார்த்தேன்னா நீ அந்த கிரிட்டிக்ஸாக இருக்கிற. என் கண்ணாடியே கிறிஸ்து கண்ணாடி தான். ஒரு வால் போஸ்ட்டு பார்த்தேன், யூடியூப்பில் வந்துச்சு, காந்தி கண்ணாடின்னு. நீங்கள் பார்த்தீங்களா? நான் சினிமா பார்த்ததை கேட்கல, காந்தி கண்ணாடின்னு வந்துச்சு. என்னமோ தெரியாத மாதிரி இருக்கிறீங்களே, என்ன வேஷம்லாம் போடுறீங்க? ஐயா, இங்கே காந்தி கண்ணாடி காமிக்கல, கலக தட்டுங்க, கிறிஸ்துவின் கண்ணாடிகை காண்பிக்கப்படுகிறது. சொல்லுங்க பாஸ்டர், எங்களுக்கு கிறிஸ்துவின் கண்ணாடிய நீங்க காமிக்கிறீங்க பாஸ்டர். அந்த கிறிஸ்துவின் கண்ணாடியில் எங்களுக்கு இன்னைக்கு ஃபேவரை குறித்து பேசுகிறீங்க பாஸ்டர். இந்த யோசேப்பு அடிமையாக போனவனை தேசத்தின் அதிபதிக்கு அடுத்த நிலைமையில் உயர்த்தி அவ்வளவு பெரிய உயர்வை அவனுக்கு ஃபேவராக கொடுத்தீங்கன்னா, புது வருடம் எனக்கு பெரிய உயர்வை ஃபேவரா நான் பெற்றுக்கொண்டதற்கு நன்றி சொல்லுகிறேன். அக்கோஷ் ஃபேவர். அடுத்தபடி யாத்ராகமம் 11ஆம் அதிகாரம் 2:3 வாசிங்க. 11:2-3 வாசிங்க. இப்பொழுது ஒவ்வொருவனும் அவன் அயலானிடத்தில், ஒவ்வொருத்தியும் அவளவள் அயலானிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல்லுங்கள். அப்பொழுதே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். 1. மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரன் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பிரியவனாயிருந்தான். டைம் வந்துருச்சு, உபத்திரவப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, ஜீவனை கசப்பாக்குற நாட்கள் முடிகிற டைம் வந்துருச்சு. ஆமென். பெருமூச்சை கேட்டேன், கூக்குரலை கண்டேன், உபத்திரவத்தை பார்த்தேன். டைம் வந்துருச்சு. பெருமூச்சை கேட்டிருக்கிறார், கூக்குரலை கேட்டிருக்கிறார், உபத்திரவத்தை பார்த்திருக்கிறார். உங்களுக்கு தான் பேசுகிறேன். டைம் வந்துருச்சு. என்ன டைம்? அவர்கள் எகிப்தை விட்டு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் புறப்பட பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார் அல்லையா? அப்பொழுது நீங்கள் வெறுமையாய் புறப்படுவது இல்லை, எகிப்தை நீங்கள் கொள்ளையிடுவீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிற டைம் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன், டைம் வந்துருச்சு. ஹே அப்படின்னா யாரோ ஒருத்தர் இப்படி சொப்பனத்துக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க. இங்கெல்லாம் சொப்பனம் பார்க்க வேணாம், புரியுதா? சொப்பனம்னா என்ன?
தூங்கும்போது வர்றது சொப்பனம். யாரோ சொப்பனத்துக்குள்ளே வர்றாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த ட்ரீம்ஸ்குள்ளே இங்கே போகக்கூடாது. சரி சரி கண்ணெல்லாம் துடைச்சிக்குங்க. ஓகே, இப்படிலாம் இடையில ஜோக் அடிப்பேன். அப்போ தான் நீங்கள் நல்ல செய்தியை கேட்பீங்க, உங்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏமேன். இப்போ எதை சொன்னேன்? டைம் வந்துருச்சு ஐயா, நம்ம டைம் வந்துருச்சுயா, உங்கள் டைம் வந்துருச்சு. கிரேட் ஃபேவர் வெளிப்படுகிற டைம். அந்த ஃபேவர்னாலே உங்களுக்கு சம்பவங்கள் நடப்பிக்கிற டைம் உங்களுக்கு வந்ததை கர்த்தர் இந்த ஆராதனையிலே, இந்த டிசம்பர் மாதம் 2வது ஓய்வு நாளிலே 7வது நாளிலே உங்கள் மேல் உங்கள் டைம் வந்ததை கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பிரகடனப்படுத்துகிறார். சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் குறித்த நேரம், அதாவது ஃபேவர், தயவு, சீயோனுக்கு தயவு செய்கிற காலம் குறித்த நேரம் வந்தது போல உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய விசுவாசத்திற்கும் என்னுடைய தரிசனத்துக்கும் உங்கள் எதிர்பார்ப்புக்கும் ஃபேவர் டைம் வந்துவிட்டதை கர்த்தர் உங்கள் மேலே பிரகடனப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடி 12ஆம் அதிகாரம் 35, 32 வாசிக்க. அது சூப்பராக இருக்கும். பார்வோன்னு சொல்கிற வார்த்தை 32 வாசிக்க. நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும். ஐயா, நீங்கள் எல்லாம் போங்க, அப்படியே ஒவ்வொன்றா வர்றான். உங்கள் ஆடு மாடுக எல்லாத்தையும் மனைவியும் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வர்றான். நீங்கள் மட்டும் போங்க, மனைவிகள்லாம் இங்கிட்டு இருக்கட்டும், பிள்ளைகள்லாம் இங்கிட்டு இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும்னா நாங்கள் எல்லோரும் போய் பலி செலுத்துகிறோம்னா அடுத்தது உங்கள் ஆடு மாடுகள்லாம் இங்கே இருக்கட்டும். இல்லை, பலி செலுத்துறதுக்கு எங்களுக்கு ஆடு மாடு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் சொன்னால், ஆகவே முதல்ல முடியாதுன்னு சொல்லி இருதயத்தை கடினப்படுத்தினா இப்போ சொல்கிறான் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும். ஐயா, உங்களை பார்த்து அநேகர் இந்த புது வருஷத்துலையோ, எப்பா உன்கிட்ட என்னமோ இருக்குப்பா, எப்பா என்னை ஆசீர்வதின்னு சொல்ல போகிறான். எப்பா என்னை ஆசீர்வதியும்பா, என்னை ப்ளஸ் பண்ணு. யார் சொன்னது? பார்வோன். ஆடு மேய்க்கிறவர்கள் என்றால் எகிப்தியருக்கு அருவருப்பு. அந்த பார்வோன் சொல்றான், ப்ளஸ் மே, என்னையும் ஆசீர்வதி. ஐயா, உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், ஆசீர்வாதம் ஆக்கி இருக்கிறார். உன்கிட்ட வந்து உன்னுடைய பாஸ், உன்னுடைய ஒர்க்கிங் பாஸ், உன் வேலை ஸ்தலத்து பாஸ், உன்னுடைய கொலீக் இல்லை, உன்னை ஒரு மாதிரி பார்த்தவன், ஒரு மாதிரி பேசினவன், உன்னோட கூட கர்த்தர் இருக்கிறத பார்த்து எப்பா என்னை ஆசீர்வதிப்பா அப்படின்னு சொல்ல போகிறத 2026 உங்கள்கிட்ட சொல்ல போகிறாங்க. இப்போது ஃபேவர், என்ன ஃபேவர் உங்களுக்கு காமிக்கிறேன். பெரிய ஃபைனான்சியல் ஃபேவர். சொல்லுங்கள், பெரிய பொருளாதார ஃபேவரை இப்பொழுதே நாங்கள் விசுவாசிக்கிறோம். வறுமை, தரித்திரம், வியாதி ஒன்றுமே எங்களுக்கு இல்லவே இல்லை. நாங்கள் எல்லா நிலைமையிலும் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமுடைய வாழ்வதற்கான வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு ஃபேவரை பாஸ்டர் காண்பிக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். வருகிற நாட்களும் புதிய வருடமும் எங்களுக்கான பெரிய பொருளாதார ஆசீர்வாதம் விசுவாசிக்கிறேன். இடங்கள் வாங்கப்படுகிறது,
வீடுகள் வாங்கப்படுகிறது, நிலங்கள் வாங்கப்படுகிறது, அவைகள் கையெழுத்து இடப்படுகிறது, புதிய கார்கள் வாங்கப்படுகிறது. எல்லாம் வீட்டில் இருக்கிற பழசெல்லாம் போய் எல்லாம் அப்டேட் பண்ண போகிறோம். ஆல் அப்டேட். சிலருக்கு பழச போடவே, ஐயோ புது வருஷம் வருது, பழையெல்லாம் ஒழுங்குது, எல்லாம் புதுசாக வீட்டில் இருக்கிற பழசெல்லாம் கழிச்சதல்லு. பொங்கலில் கூட அப்படிதான் சொல்கிறாங்க. ஃபேவர் பாருங்க. மோசே சொல்லியிருந்தபடியே 35-36 வாசிங்க. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். நல்லா கவனிங்க. அன்றைக்கி தான் சாவாயிருக்கு. அதில் தான் மோசே பார்வோன் இறங்கி வந்தான். பார்வோன் இறங்கினா மீதியெல்லாம் இறங்கித்தானே ஆகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் எகிப்தியரிடத்தில் போய் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். ஆமென். வாசிங்க. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கர்த்தர் எகிப்தியரின் கண்களில் தயவு, போர்த்திபாரின் கண்களில் தயவு, பார்வோனின் கண்களில் தயவு, இவ்விதமாய் அவர்கள் எகிப்தை கொள்ளையிட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா, எகிப்தை முதல்ல ரத்தம், தண்ணீர்கள் எல்லாம் அழிவு. அடுத்தபடி வானத்திலிருந்து கற்களை போட்டார். அது எல்லாம் பயிர்களை சேதப்படுத்தியது. அடுத்தது இதில் எகிப்தில் வந்து அழிவை சொல்கிறேன். எகிப்து தான் அப்போது இருந்த ராஜ்யங்களில் இப்போது அமெரிக்கா மாதிரி அப்போது எகிப்து தான் பெரிய ராஜ்யமாக இருந்தது. அந்த எகிப்தின் பெரிய ராஜ்யத்தையே தண்ணி அடித்தார். மிருகங்கள் எல்லாம் க்ளோஸு, ஆடு மாடு மிருகங்கள் எல்லாம் க்ளோஸு, பயிர்கள் எல்லாம் க்ளோஸு. இப்போ வீட்டில் மூத்த மகனும் க்ளோஸு. இப்போ எந்த நிலைமைக்கு எகிப்து வந்துச்சு, முழுமையாய் வாஷ் அவுட் பண்ணி பஞ்சம் என்ற அந்த நிலைமைக்கு எகிப்தை கொண்டு வந்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவன் யூதனை ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். எவன் இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிப்பானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். எவன் இஸ்ரவேல் தேசத்தோடு யுத்தம் செய்வானோ அந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. இது வரைக்கும் அவங்க நகையை பார்த்து அவன் போட்டதை தான் பார்த்துக்கிறான். அவன் பெருசு பெருசாக போட்டு வருவான். சொல்ல, அவன் பெருசு பெருசாக போட்டு வருவான். அவன் பிள்ளைகளுக்கு பெரிய ட்ரெஸ்ஸு, சூப்பர் ட்ரெஸ்ஸு. இவங்க பிள்ளைங்க ஐயோ பாவம், இவனுக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ட்ரெஸ்ஸே கிடையாது. சும்மா ஒரு ட்ரெஸ் இப்படி தான் கட்டியிருப்பாங்க. 10 கமாண்ட்மெண்ட்ஸில் பார்த்தா எல்லாம் பரிதாபம். ஐயா ஒரு நாள்லையா ஒரு பஸ்காவில் அவங்க வறுமை தரித்திரம் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி, நல்லா கவனிங்க, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையிலே அந்த எகிப்தை கொள்ளையிட்டார்கள். எகிப்தை விட்டு புறப்பட்ட ஒவ்வொரு குடும்பமும் வந்தபோது பஞ்சத்துக்கு வந்தார்கள். தானியம் இல்லாத நிலைமையில் வந்தார்கள். எகிப்தை விட்டு புறப்பட்ட போது அணியணியாய் புறப்பட்டார்கள். வஸ்திரங்களோட புறப்பட்டார்கள், நகைகளோட புறப்பட்டார்கள், ஆபரணங்களோட புறப்பட்டார்கள். எகிப்தை கொள்ளையிட்டார்கள் என்றால் அவ்வளவு கோல்டு, அவ்வளவு சில்வரு, அவ்வளவு வஸ்திரம்,
அவ்வளவு ட்ரெஸ்ஸு, அவ்வளவாய் அவர்களை தேவன் புறப்பட செய்தார் என்றால், prosperity is a favor of God through the finished work of Jesus on the cross. செழிப்பு என்பது தேவனுடைய ஃபேவர். ஆனால் அந்த ஃபேவர் எப்படி வந்துச்சு? என்னுடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், என்னுடைய அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணம் ஆகிறோ. அவர் மேலே ஆக்கினை வந்துச்சுயா. 2 கொரிந்தியர் 9 வாசிக்க வேண்டாம். அங்கே தான் பொருளாதாரத்தை குறித்து சொல்லும்போது அங்கே என்ன சொல்லுகிறார்? அவருடைய தரித்திரத்தினாலே, பொருளாதாரத்தை குறித்து அங்கே மேலே வருகிறது, அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யன் ஆகும்படி அவர் தரித்திரர் ஆனார். அப்போ என்ன அர்த்தம்? அவர் தரித்திரர் ஆகிவிட்டார். நான் பொருளாதாரத்திலும் ஐஸ்வர்யம், ஆவிக்குரிய அன்பின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம், விசுவாசத்தின் ஐஸ்வர்யம், தேவனுடைய ரகசியங்களின் ஐஸ்வர்யத்தையும் தேவன் அங்கே ரிலீஸ் பண்ணிட்டார். இன்னைக்கு வெளியே இருக்கிற சபை ப்ராஸ்பரிட்டி ஏற்றுக்கொள்றதல்ல, செழிப்பை அடித்து பேசுகிறார்கள், கிருபையை, விசுவாசத்தை அடித்து பேசுகிறார்கள். அவங்க கிருபையின் ஐஸ்வர்யம், அன்பின் ஐஸ்வர்யம், விசுவாசத்தின் ஐஸ்வர்யம், கிறிஸ்துவின் ரகசியம் ஐஸ்வர்யம் இல்லாத மனதிலே குருடர்கள். காசி 10,000 போதகர்கள், ஒரு தகப்பன் இல்லையே. ஆமென். ரூத்துக்கு போவோமா? இன்னைக்கு ஃபேவர் தாங்க, வர்ற வருஷம் ஃபேவர் தாங்க. வர்ற வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் ஃபேவரை பார்க்க போகிறீங்க. வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டா, வார்த்தையை விசுவாசித்தா, வர வேண்டிய பணம்லாம் வரப்போகுது, அரியர்ஸ் வரப்போகுது, முடக்கங்கள் வரப்போகுது, கோர்ட்டு கேஸில் கர்த்தர் சடுதியாய் உனக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, அதில் லேண்டு வரப்போகுது. லேண்டு வந்தோன்னே அதில் விற்று தசமாக கொடுக்கணும் சபைக்கு. லேண்டு வந்துருச்சுன்னு சோத்திரம் பண்ணி நீ வாட்டுக்கு நீயே வச்சுக்கிட்டேன்னா ரொம்ப கஷ்டம். நீ ஃபேவரை புரியாதவன், நன்றி இல்லாதவன், வார்த்தைக்குள்ளே நீ என்ன பண்ணலை, வாக் பண்ணலை. அதில் நீ நடக்கவே இல்லையே. கர்த்தர் கொடுத்த லேண்டு தானே அது. சாத்தான் பிடிச்சி வச்சுருந்தா அது இப்போ ஆண்டவர் உனக்கு விடுவித்து கொடுத்துருக்கிறார். ஜட்ஜ்மெண்ட்டு உனக்கு பாசிட்டிவாக வந்துருச்சு. அப்போ எவ்வளோ பெரிய ஃபேவரு. ஓகே பாஸ்டர், எப்பயுமே அங்கே போயிடுறீங்க. இதில் சொல்கிறதான் உனக்கு சொல்கிறேன். உன் பணம் எனக்கு எதுக்கியா? எனக்கா கொடுக்குற? அவருக்கு கொடுக்குற பிரதர், அவருக்கு கொடுக்குற சிஸ்டர், தசவாகம் ஓ இதில் கர்த்தருடையது என்று சொல்லும்போது கர்த்தருடைய சபையில் அவருக்கு கொடுக்குறீங்க. ஆமென். ரூத்துக்கு போய் முடிச்சு எக்கச்சக்கமாக இருக்குது. இன்னைக்கு ஃபேவரோட முடிச்சிடும். ரூத்தின் புஸ்தகமே ஃபேவர் புஸ்தகம்தான். சொல்லுங்கள், ரூத்தின் புஸ்தகமே ஃபேவர் புஸ்தகம்தான். ரூத்து மோவாபிய ஸ்திரீ, நாங்களும் புறஜாதிகள். ரூத்து யூத ஸ்திரீ அல்ல, நாங்களும் யூதர்கள் அல்ல. யூத்து புறஜாதி, நாங்களும் புறஜாதி. ஆனால் புறஜாதி ஆகிய அந்த ரூத்துக்கு பெரிய ஃபேவரை டாடிகாட் ஓட்டிலே கொண்டு வந்தது உண்மையானால் இந்த வருஷம் முடிவதற்கு முன்னால்
அல்ல புதிய வருஷத்தில் எங்களுக்கு ரூத்துக்கு கிடைச்சது போல பெரிய ஒரு ஃபேவர், எங்களுக்கு பெரிய தயவு எங்களுக்கு கிடைக்கிறத இப்பொழுதே விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். அப்படியே இந்த விசுவாச அறிக்கையை தேவதூதர்கள் கேட்டு அதன்படி செய்ய தங்கள் பலத்த சௌரியத்தில் டாடி அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கான பொழுது விடிந்ததற்கு நன்றி, எங்களுக்கான களிப்புண்டாக்கும் விடியற்காலம் வந்ததற்கு நன்றி. இந்த நாளில் வருகிற நாட்களில் நாங்கள் மரிக்கும் வரை ஒவ்வொரு நாளும் எங்கள் சரீரத்தில் அவருடைய பலன், வேலை செய்வதற்கான பலன், சம்பாதிப்பதற்கான பலன், எங்கள் பிள்ளைகளுக்கு நாணம், எங்கள் பிள்ளைகளுக்கு அறிவு, எங்கள் வேலையிலே எங்கள் தொழிலிலே ஃபேவர் இருக்கிறபடியால் பல நிலைமையிலே நம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் இந்த ஃபேவர் ஆராதனையிலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். வா, ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனம். ரூத் 1:8 1:8 மன்னிக்கணுமா, 1:8 போடுமா. நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் தயை, நீங்கள் எனக்கு ஃபேவர் பண்ணீங்க. புருஷன் மறிச்சாச்சு, என் புருஷன் மறிச்சாச்சு, உங்கள் புருஷனும் மறிச்சாச்சு, ஆனாலும் என்ன நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ஹலோ, இது மாமியார் மாமியார் மாறும் மாமியார் எல்லாம் மருமகளுக்கு நல்லா பார்த்துக்கணும். ஓகே, அதோட முடிச்சிடுறேன். நீங்கள் எனக்கு தயவு பண்ணீங்க. அவன் என்ன சொல்கிறார் பாருங்க, உங்களுக்கு தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் ஃபேவர் பண்ணுவாராக. இந்த 2 பேரில் ஃபேவர் என்ற வார்த்தை ரூத்துக்குள்ளே ஒர்க் பண்ணுச்சு. கர்த்தர் ஃபேவர் பண்ணுவார், கர்த்தர் ஃபேவர் பண்ணுவார். ஐயா, எவ்வளோ வார்த்தை பேசியிருக்கிறேன். எல்லா வார்த்தையும் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் கிரியை செய்யாது, எல்லாருடைய ஆவியை இடிக்காது. தம்பி, இன்னொரு தடவை உன்னை இடிக்கிட்டா வேணாம், விட்டுரு. எல்லாருடைய ஆவியையும் இடிக்காது, எல்லாருடைய மனதுக்குள்ளேயும் வெளிச்சத்தை கொண்டு வராது. ஏதோ ஒரு வார்த்தை உங்களை தொடும், ஏதோ ஒரு வார்த்தை உங்களை இடிக்கும். இன்னைக்கு உங்களை இடிக்கிற வார்த்தை, இன்னைக்கு உங்களை ஸ்ட்ராங்காக தொடுற வார்த்தை, இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை ஃபேவர். உனக்கு நான் தயை செய்ய போகிறேன், உனக்கு நான் இறங்க போகிறேன், உனக்காக நான் கிரியை செய்ய போகிறேன், உனக்காக நான் பேச வேண்டியவர்களோடு பேச போகிறேன். ஃபேவர் இன்னைக்கு உங்களுக்கு கிரியை செய்யட்டும். இந்த ஃபேவர் என்ற வார்த்தை உங்கள் மனதில் பதியட்டும். இந்த ஃபேவர் என்ற வார்த்தை உங்கள் ஆவியில் கலக்கட்டும். இந்த செய்திக்குள்ள புதியவருட ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கணும், அறுக்கணும். விதை விதைத்தால் அவன் அறுக்கிற விசுவாசத்தோடு விதைக்கிறான். நம்புகிறவன் தான் போரடிப்பதில் பங்கடைவேன் என்ற விசுவாசத்தோடு போரடிக்கிறான். கிரேட் ஃபேவர் ஆஃப் டாடி காட் உங்கள் மேல் இருப்பதினாலே, நம் மேல் இருப்பதினாலே, அவருடைய மூடிகையும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய கவரிங்கும் நம்மேல் இருப்பதினாலே ஓப்பன் ஹெவனை
கர்த்தர் நாமத்தில் உங்கள் மேல் நான் பிரகடனப்படுத்துகிறேன். ஓப்பன் ஹெவன். பாருங்க, அந்த ஃபேவர் எதுலன்றதை இதில் காமிக்க போகிறேன். ஃபேவர் நீங்கள் என்னமோ முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதுனால, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு ஃபேவர் இல்லவே இல்லை. நீங்கள் தான் கிரியக்குள்ளே போயிடுறீங்களே, எப்படி ஃபேவர் வரும்? நான் இன்றைக்கி 1 மணி நேரம் ஜெபிச்சிட்டேன் வா அப்படின்னு உன்னையே திருப்திப்படுத்திட்டு இருக்கிறப்பா. உன் கிரியில் நீயே உன்னை திருப்திப்படுத்திட்டு இருக்கிற. பவுல் தீத்துக்கு எழுதுகிறார், நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதலினாலும் அவர் நம்மை ரட்சித்தார். நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் குட் ஒர்க்ஸ். நம்ம நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. ஆனால் இயேசுவின் பலி இரத்தத்துக்குள்ள நீதியாக இருக்கிறேன். தேவன் நீதி எனக்குள்ள இருக்கு. நான் நீதிமானாய் இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையாய், சுதந்திரராய், உரிமையாளியாய் இருக்கிறேன். 15-16 இந்த ஃபேவரை சொல்லிட்டு நான் செய்தியை முடிச்சிடுறேன். 15-16 போடுமா. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போ. எங்க திரும்பி போன்னு எத்தனை தடவை சொல்கிறா பாருங்க. 11ஆம் வசனம் வாசிங்க. 11 போடுமா. போங்க, திரும்பி போ. அடுத்து 12 3 அடுத்தது 15 இதுல 2 வசனம் திரும்பி போயிட்டாலே, உன் சகோதரி திரும்பி போயிட்டாலே, நீயும் திரும்பி போ. இந்த திரும்பி போ என்ற வசனத்தை ஒருத்தி கேட்டா பேக் அடிச்சிட்டா. திரும்பி போ என்ற வார்த்தையை 5 தடவை 2 பேரும் கேட்டார்கள். ஆனால் ஒருத்தி சொல்றா. அடுத்த வசனம் சூப்பர் வசனம் ஆசிங்க. அதற்கு நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு, ஏம்மா மாமியார், நான் உன்னை பின்பற்றாமல் திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய. இந்த நகமி பெத்லெஹேமை குறித்து சொல்லி, பெத்லெஹேமிலிருந்து வந்தான், பெத்லெஹேமை குறித்து சொல்லியிருப்பான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லியிருப்பா. இது இவளுக்குள்ள ரொம்ப விசுவாசத்தை உண்டு பண்ணிருச்சு, பலன் உண்டு பண்ணிருச்சு. ஆகவே திரும்ப போகிறத குறித்து என்னோட பேசாதீங்க. நீங்கள் போகிற பெத்லெஹேமுக்கு, அப்பத்தின் வீட்டுக்கு நான் வருவேன். நீ தங்கும் இடத்தில் நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அடுத்த வசனம் போடுமா. நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கம் அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள். அடுத்த வசனம் இதான் முக்கியமான வசனம். அவள் தன்னோட கூட வர மன. ஓகே, ஃபேவர் எதில்? ஃபேவர் எதில்?
ஃபேவர் எதில்? இங்கே வைங்க. எனக்கான ஃபேவர் எல்லாம் என் நினைவில் இருக்கு. எனக்கான ஃபேவர் எல்லாம் என் நினைவு, ஆவியின் நினைவு, வார்த்தையின் நினைவு, கிறிஸ்துவின் நினைவு, பரலோக ஆசீர்வாதத்தின் நினைவு. எனக்குரியது என்ன? நான் என்ன செய்ய முடியும்? நான் எங்கே இருக்கிறேன் என்ற நினைவு, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களின் நினைவு, என் ஆரோக்கியத்துக்கு அடுத்த நினைவு, என் சுகவாழ்வுக்கு அடுத்த நினைவு, என் பாதுகாப்புக்கு அடுத்த நினைவு, என் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், சந்ததிக்கு உரிய ஆசீர்வாதங்களில் நினைவு உறுதியாக இருக்கணும். அங்கே தான் அப்ஸ் டவுன், அப்ஸ் டவுன். அவங்களுக்கு ஃபேவர்லாம் இல்லை. சொல்லுங்கள், அப்ஸ் டவுன். இங்கே கோழி நினைவு எதில் இருந்துச்சு? பேட்டில் இருந்துச்சு. கோழி ப்ராக்டிஸ்க்கு போகல. அவர் சொல்கிறாராம் பேட்டியில், நான் ப்ராக்டிஸ்க்கு போகல, என் மைண்டிலேயே கிரிக்கெட் இருந்துக்கிட்டே இருக்கு. எப்பா, உங்கள் மைண்டில் தான் எல்லாம் இருக்குது. மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் திரும்பி போகிறத குறித்து பேசவே இல்லை. இப்போ அவன் சொல்கிறா பாருங்கள், ஃபேவரை சொல்கிறா பாருங்கள். ரூத் 2:2 வாசிங்க. ரூத் 2:2 போடுமா? மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு போதும் தயவு கிடைக்குமோ. இந்த தயவை சொல்லி கொடுத்தது யாரு? நகோமி. இப்போ சொல்கிறா, யார் கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவங்க வயலுக்கு போய் நான் பொறுக்க போகிறேன். ஆமென். ஐயா, ப்ராஃபஸியில் டாடி மூவ் பண்ணும்படி ரூத்தை சரியாக போவாசின் வயல்வெளிக்கு டாடி கொண்டு வந்தார். சரியாக அவர் பர்ஃபெக்டாக மூவ் பண்ணுவார். ஐயா, பர்ஃபெக்டாக பிளேஸ், பெர்ஃபெக்ட் பிளேஸ், ப்ராஃபட்டிக்கல் பிளேஸ். நீ இருக்கிற இந்த ஸ்தலம் கூட பெர்ஃபெக்ட் பிளேஸ், ப்ராஃபட்டிக்கல் டெக்ளரேஷன் பிளேஸ், இன் கிரைஸ்டை பேசுகிற பிளேஸ், லைஃப் ஸ்டைலை பேசுகிற பிளேஸ், வெற்றியை பேசுகிற பிளேஸ். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலக்கின் வம்சனாகிய போவாஸ் உடையதாய், இது இங்கே தற்செயலாய் என்று இருக்கிறது. ஆனால் நான் 2 வார்த்தையை எடுத்துடுறேன். அந்த வார்த்தையை எடுத்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். தா எர் என்ற வார்த்தையை எடுத்துட்டு தேவனுடைய வார்த்தையை போட்டு வாசிங்க. தற்செயலாய் அல்ல, தேவனுடைய செயலாய் நான் போவாசின் அந்த வயல்வெளிக்கு டாடி என்னை கொண்டு போனார். தேவனுடைய செயலாய், அவர் அனாதி தீர்மானத்துக்குள் வைத்த தீர்மானத்துக்குள்ளே தேவனுடைய செயலாய் என்னை போவாசின் வயல்வெளிக்கு டாடி கொண்டு போனார். சரி, இப்போ ரூத் மறுபடியும் போவாஸ்ட அவ சொல்கிறத பாருங்கள். 10ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதுனாலே உம்முடைய கண்களில் எனக்கு தயவு. அங்கே எகிப்தில் யோசேப்புக்கு பானபத்திரக்கார வீட்டில் தயவு, எகிப்தின் அரண்மனையில் தயவு, எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தயவு. எங்கே பார்க்குறோம்?
போவாசின் கண்களில் எனக்கு எதுனாலே தயவு கிடைத்தது? நம்ம போவாஸ் இயேசு கிறிஸ்தையா, அவருடைய கண்களிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய தயவு இருக்கிறது. நம்முடைய போவாஸ் இயேசு கிறிஸ்து, அவருடைய கண்களிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தயவு இருக்கு. சரி, இப்போ 11 வாசிங்க. 2 வசனத்தை 3 வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். 11 போடுமா? உன் தகப்பனையும் உன் தாயும் உன் ஜென்மதேசத்தையும் விட்டு நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அடுத்து, உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் வருவதாக. அடுத்த வசனம், அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு. இவன் தயவுலையே, மாமியார் சொன்ன தயவுலையே ஸ்டிக்கன் பண்ணிட்டா. எனக்கு ஃபேவர் உடைய கண்களில். போவாஸ் இவன் சொல்கிறான், என் கண்களில் உனக்கு தயவு கிடைத்தது. இவன் சொல்கிறா, உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு வேணும். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், வெரி சிம்பிள். ஐயா உங்கள் தயவு எனக்கு வேணும்யா. ஒவ்வொரு காரியத்தில் உங்களுடைய தயவு, உங்களுடைய தயவு. அவர் சொல்லுவார், மகளே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என் தயவு உனக்கு இருக்குப்பா. நீ தயவை சொல்லு, ஃபேவரை சொல்லு, என் அன்பை சொல்லு, குமாரன் வழியை சொல்லு, இரத்தத்தை சொல்லு, என் நாமத்தை சொல்லு. உனக்கு என் ஃபேவருக்குள்ள சூப்பர் நேச்சுரல், unimaginable God's move of the Holy Spirit. சரி, 2 வசனம்தான். இப்போ மறுபடியும் மாமியாருக்கு வரேன். 3:17 3:18 3:18 மன்னிக்கணும், 3:18 வாசிக்க. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும். அவ்வளோதான் மகளே, இந்த கர்த்தர் ஆரம்பித்த காரியம் என்னமாய் முடியும் மட்டும் என்று அறிய மட்டும் நீ பொறுத்திருக்கணும். என்னமாய் முடியும் மட்டும் முடியும் என்று அறிந்திருக்கும்படி அது கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாக விதம் இன்னதென்று அறியாதிருக்கிறது போல கர்த்தருடைய வழிகளை நீ அறியாய். அப்படிதான் ஃபேவர். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடிய மட்டும் என்று அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன், அந்த போவாஸ் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பார. ஆனால் இயேசு சிலுவையிலே எல்லாவற்றையும் முடிச்சு அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உங்களுக்காய் பிரதான ஆசாரியராய் இன்னும் இளைப்பாரில் பிரதான ஆசிரியருடைய ஊழியத்தை உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் சிலுவையில் உங்களுக்கு எல்லாவற்றையும், தம்பி மேலே வாங்க, சிலுவையில் உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் முடிச்சிட்டார். ஃபேவர் எபேசியர் 2 ஃபேவர் என்றால் என்னன்னு சொன்னேன். அந்த தயவில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதாவது எபேசியர் 2 அவருடைய பெரிதான அன்பு, இரக்கம், தயவு, கிருபை, விசுவாசம், இதுதான் நம்ம ரட்சிப்பின் அஸ்திவாரம். மேலே உட்கார வச்சுக்கிறார். அதில் நிலைத்திருக்கணும்னு சொன்னேன். அதில் நிலைத்திருந்து
ஃபேவர் ஃபேவர் ஃபேவர். நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க, நான் கிரியையினால் உம்மிடத்தில் ஒன்றும் பெற முடியாது, விசுவாசிக்கிறேன். நீ கிரியை செய்கிறவர், நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க, நீங்கள் தூதர்களை அனுப்புகிறவங்க. நான் உம்முடைய பெரிய ஃபேவரை நான் பிலீவ் பண்ணுறேன். எங்கள் பர்த்டேயில் பாஸ்டமாக இருக்கிற வரைக்கும் தம்பி ஒரு ஒரு பாட்டு பாடுவோம். ஓகே, எங்கள் பர்த்டேயில் அந்த பாட்டை பாடி ஆண்டுகள் தோறும் வாக்குத்தத்தம் ஆண்டவர் அன்பால் ஈந்திடுவோம். ஆண்டுகள் தோறும் வாக்குத்தத்தம் ஆண்டவர் அன்பாய் ஈந்திடுவோம். கர்த்தரை நம்பிய திடமனதாய் கடந்திடுவேனே ஆண்டினையும். கர்த்தரை நம்பிய திடமனதாய். எல்லாரும் எந்திரிப்போம். கடந்திடுவேனே ஆண்டினையும். கர்த்தனை வாழ்த்துகிறேன், அவர் கிருபைகள் என்னிடம் தங்க. நன்மை நிறைந்த ஆண்டிதுவே, நன்றியும் பொங்க பாடிடுவே. நன்மை நிறைந்த ஆண்டிதுவே, நன்றியும் பொங்க பாடிடுவே. கர்த்தனை வாழ்த்துகிறேன். 2026 நன்மை நிறைந்த ஆண்டு. டாடி உங்களுக்கு நன்மை செய்கிறத விட்டு பின்வாங்குவதே இல்லை. ஒரு வசனம், வெரி பவர்ஃபுல் வசனம், அந்த பாஷத்தை நான் டெய்லி அறிக்கை பண்ணுற வசனம். எரேமியா 33:9. ஏசீரே கூசி 33:9. எரேமியா 33:9மா? சரி, வாசிங்க வாசிங்க. நான் அவர்களுக்கு இருங்க இருங்க, நான் வாசிக்க நீங்கள் வாசிங்க. நான் பிளஸட் பெனியலிலே என் பிள்ளைகளுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு செய்கிற நன்மையை பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், உங்களை முறைச்சவன் கரைச்சவன் அவன் கேட்க போகிறதில்ல. பூமியில் இருக்கிற எல்லாருமே பிளஸட் பணிகளுக்கு, உங்களுக்கு, என் விசுவாசத்துக்கு, என் தரிசனத்துக்கு, என் அறிக்கைக்கு, என் பிரகடனத்துக்கு, என் ஸ்பிரிட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்பிரிட்டாக இன்னைக்கு காலையில் கூட ஸ்தோத்திரம் பண்ணுறப்ப ஒரு வார்த்தை வந்துச்சு. சிரிக்காதீங்க, நான் உலகம் சுற்றும் வாலிபன். உண்மையை சொல்கிறேயா, இந்த நீ டாடி உங்களுக்கு எனக்கு செய்கிற நன்மை எல்லாம் பூமியின் சகல ஜாதிகளுக்கு முன்பாக செய்கிறார். அவங்க பார்க்க போகிறாங்க, கேட்க போகிறாங்க. பூமியின் சகல ஜாதிகளும். அது எனக்கு வாசிங்க, மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய ஊழியக்காரனுக்கு, பிளஸட் பணியல் குடும்பங்களுக்கு, இன்று புதிதாய் வந்தவர்களுக்கு செய்யும் நன்மையின் நிமித்தமும்
எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் பூமியின் சகல குடும்பங்களும் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? பொய்யுரையாதவர். நான் தாவீதுக்கு பொய். இதுதான் புது வருஷம், பெரிய ஃபேவர். புதிய வருஷம் நமக்கு செய்கிற நன்மைகள் எல்லாம் கேட்க போகிறாங்க, பார்க்க போகிறாங்க. அதனால அவருக்கு மகிமை, கீர்த்தி, புகழ்ச்சி, சந்தோஷம் உண்டாக போகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இந்த ஃபேவர் ஆஃப் காட் செய்தியை சொல்லி உங்களை பிளஸ் பண்ணுறேன். லைவில் இருக்கிறவங்களை பிளஸ் பண்ணுறேன். இதை பார்க்க போகிறவங்களை பிளஸ் பண்ணுறேன். 3 ஆமேன்னு சொல்லுங்க.